இன்றைக்கி சிஎம் சார் போனார். அவருக்காக மட்டும் அந்த மீட்டிங்க்கு வந்தவங்க உயிரிட்டவங்களுக்கு அரசாங்க வேலை வந்து அந்த இது கொடுத்துட்டு வந்தார். கொடுத்துட்டு வர்றதுக்கு அங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது லைவில் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த அணில் குஞ்சுங்க அசிங்கமாக அந்த கமெண்டில் போடுறானுங்க, அவ்வளோ கேவலமாக. அம்மா தங்கச்சிக்கிட்ட கண்டவனுக்கெல்லாம் பிறந்தவனுங்க அவனுங்க தான் போல இருக்கு, அதனால தான் அந்த புத்தி வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா? இவங்கள மாதிரி இல்லாத பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம கிடையாது. உடனே அங்கே போய் திமுகவை தான் குறை பேசுகிறீங்க. சரி, ஒளிஞ்சு போங்க, உங்களோட குணத்தை மாற்ற முடியாது. உங்களுக்காக உயிர் விட்டவங்களுக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்க வேண்டியது தானே. எதுக்கு வந்து அரசாங்க வேலை எடுத்து தரீங்க? பிள்ளைங்க படிச்சுட்டு அதாவது வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் இப்போது அம்மாவோட கஷ்டத்தையும் அம்மாவோட தாலியை வச்சோம், அம்மாவுக்கு 10 பைசா கடனை வாங்கி படிக்க வைக்கிறது, அப்பா மூட்டை தூக்கி படிக்க வைக்கிறது, கொளுத்து வேலை செஞ்சு படிக்க வைக்கிறதுன்னு எவ்வளோ பிள்ளைங்க இருக்குது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு வரீங்களே, அதுவும் உங்கள் ஒருத்தருக்காக உயிர் விட்டவங்க. உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது, அது உண்மை சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்காக உங்கள் மேலே இருக்க பாசத்துக்காக உயிர் விட்டவங்களுக்கு உங்களுடைய பணத்தல்ல எடுத்து நீங்கள் 1 கோடி ரூபாய் கூட கொடுத்துருக்கலாமே. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கோங்க. அரசாங்க வேலையை கொடுத்தா ஏதாவது குறை சொல்லுவாங்க இந்த திமுகவை சேர்ந்தவங்க, நீங்கள் மேலே பழியை போட்டு கூட நீங்கள் கொடுத்துருக்கலாமே. ஏன் செய்யலை? இலங்கை தமிழருக்கே இது பண்ணும்பொழுது நீங்கள் 500 ரூபாய் எழுதின மனுஷன், அது இல்லாமல் உதவி கேட்டு எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி தேடி வந்து கேட்டால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அமைச்சிருக்கீங்க. இலங்கை தமிழரே இப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சராகி உட்காராது. இப்போ கூட எந்த அக்கறைக்கு போயிருக்கீங்க? தேர்தல் வரப்போகுது, அதுலேயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க திமுக அடியோடு அழிக்கணும். இப்போவும் வந்து தேர்தல் வரும்பொழுது எல்லாரும் வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு பாருங்கள். எல்லாம் வந்து நீ ஓட்டு எனக்கு மட்டும் போடுங்க, நான் மட்டும் இந்த நாட்டாண்ட போதும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஆசை மக்களை பைத்தியமாக்குறீங்க. கடவுள் நினச்சார் வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு செகண்ட் போதும் உங்களுடைய சூழ்ச்சி, உங்களுடைய கெட்ட எண்ணம். நடிகர் மக்களே, ஒரு சரியான நடிகர். அப்படியே அழுகுற மாதிரி ஒரு துளி கண்ணீர் இப்படி வரவே இல்லை, அவ்வளோரா மாதிரி அப்படியே ஆக்ஷன். நீங்கள் லேட்டாக போய் கொன்னீங்க மக்களை, உண்மை அதுதான். வண்டியை நகர்த்தி லேட்டாக போய் முன்னாடி வந்து மக்கள் செத்தாங்க. அப்போ அவங்களுக்கு உங்களோட பணத்தை 1 கோடி ரூபாய் கொடுங்க. என்ன சொத்தை அழிச்சிட போகிறீங்க? கொடுத்து அவங்கள நல்லா இது பண்ணிங்க. யாரோட இதில் ஏன் பணம் கொடுக்குற மக்களின் தைரியமாக சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு படித்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க